வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பவித்ரன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கேங்க. சைதாப்பேட்டில் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்க ஒரு டீ கடைங்க. அதாவது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் இருக்குங்க. இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீ குடிக்க வந்தேன். ஸ்பெஷல் டீங்க. இதில் என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட் டீ, அதாவது டீ குடிக்கிற கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பே வந்து பிஸ்கட்டில் இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பிஸ்கட் டீன்னு மதுரையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அதை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த லாக்டவுன் காரணமாக மதுரை வரைக்கும் போக முடியாது. எப்படா சென்னைக்கு வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியில் நம்ம சென்னையில், அதுவும் நம்ம சைதாப்பேட்லேயே வந்திருக்கு. ஸோ சும்மா விட முடியுமா? வாங்க போயிட்டு அதை குடிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜிபே, பேடிஎம் இந்த ஃபெசிலிட்டியும் இருக்கீங்க. நீங்கள் உள்ளே உட்காந்து குடிக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்க இடம், ஃபேனோட. ஸோ ஹேண்ட் வாஷ் வச்சதுனால நீங்கள் அந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு குடிங்க. இங்கே டீ மட்டும் இல்லைங்க, டிஃபன் ஐட்டங்களும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாப்பாடு ஐட்டமும் இருக்குது. எல்லாமே விலை குறைவாக தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த பிஸ்கட் டீ கப். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் அந்த கோனில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அன்றைக்கி பாருங்கள், ஏன்னா அந்த சூடான டீ தாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்குது. ஓகே, நான் இஞ்சி டீ கேட்டதுனால ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி சானிடைசர் போட்டு கையை க்ளீன் பண்ணிட்டு குடிங்க. ஏன்னா அது அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ நானும் கப்புக்குன்னு தனி விலையா? ஆமாம். அது எவ்வளோ கப்பு? கப்பு மட்டும் தனியாக கிடையாது. டீயோட 35. டீயோட 35. இஞ்சி டீனா 40. 40 ரூபாவா? ஓகே. வேறு என்னென்ன டீ இருக்குது இதில்? இஞ்சி டீ, நார்மல் டீ, காஃபி இருக்குது. காஃபி இதில் குடிப்பீங்க? காஃபி எவ்வளோ? காஃபி இங்கே சாப்பிட்டா 20 ரூபா. இதில் சாப்பிட்டாக்கா 45. ஓகே, இந்த கப்பில் சாப்பிட்டா 45 ரூபாவா? ஓகே, சூப்பர். சரி, குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சுட சுட டீ ரெடியாக இருக்குது. ஓகே, நம்ம பிஸ்கட் டீ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். ஸ்மெல்லு, அந்த பிஸ்கட் ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. ஆஹா, ஆனால் டீ நல்லா இருக்கலாம். டீ அண்ணா சூப்பராக போட்டிருக்காரு, இஞ்சி டீ. ஆஹா, இது எப்படி தெரியுமா? கடிச்சிக்கினே குடிச்சிக்கலாம், குடிச்சிக்கினே கடிச்சிக்கலான்ற மாதிரி. கடிக்க முடியல, அப்புறம் ஊற்றிடும், குடிச்சிட்டே நம்ம கடிப்போம். சுட சுட ஆவி பறக்குது அப்படியே. இங்கே பாருங்க, டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான்.
சூப்பராக இருக்குது இந்த பிஸ்கட்டு. நான் கூட ஏதோ நார்மலாக இருக்கும் இந்த கோன் ஐஸ்கிரீம்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரீட்லலாம் விற்றுட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிட்டா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சூப்பரான விஷயம். இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மாதிரி, ஏன்னா கப்பு பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பர் விஷயம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் குடித்த கப்பை நீங்களே சாப்பிட்டுட்டு ஜாலியாக போகலாம். ஓகே மக்களே, ஸோ டீ குடிச்சு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. உண்மையாகவே அந்த பிஸ்கட் கப் வந்து குவாலிட்டியாகவே இருக்குது, டேஸ்ட்டாகவுமே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செம்மையான ஒரு vlog-ஓட வந்து சந்திக்கிறேன்.